இந்த டைட்டில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் அப்படின்னா பசங்க இது யாரு சொல்றது? இந்த வசனம் எதை காட்டுது அப்படின்னா, இந்த வசனம் உங்களை என்னன்னு தான் காட்டுது. இந்த வசனம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அலர்ட்னஸ். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுதான் என் வாழ்க்கையில இரட்சகரும் மீட்பரும், அவர்தான் எனக்கு துணையாளருமாய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். இன்னைக்கு பாருங்க, நீங்க சொந்தமா சகாயு போல மரத்தில் ஏறி நீங்க சொந்தமா இயேசுவை பார்க்கல. உங்களுக்கு ஒரு நபர் மூலியமாய், ஏதோ ஒரு காகிதம் மூலியமாய், ஏதோ ஒரு பாடல் மூலியமாய் நீங்கள் இயேசுவை தெரிஞ்சு கொண்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனுஷன், உங்களுக்கு ஒரு 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 வழிகாட்ட ஒரு துணை இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க, தேவனை அறியாதவங்களுக்கு வழி நடத்த ஆள் இல்லை, வழிகாட்ட ஆள் இல்லை, கண்டித்து உணர்த்தி உன்னோட வாழ்க்கை இப்படி சரிப்படுத்தணும்ன்றது உலகத்துல ஆள் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நல்ல மேய்ப்பனார். தாவீது இப்படி சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். அப்படின்னா அவர் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது போல இன்னைக்கு சபையிலும் தேவ ஜனங்க எப்படி தெரியுங்க மாறுறாங்க? எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவங்க, என் குடும்பத்துல எல்லாம் பாஸ்டருங்க, நான் இந்த மாதிரி பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், எனக்கு போதிக்க ஆள் வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய எண்ணத்துல, நம்மளுடைய சுபாவத்துல இப்படி வந்துரும், எனக்கு யாரு வேண்டாம். ஆனா வேதம் சொல்லுது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. மார்க்கு, நீங்க வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனமும், மேத்யூ 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க் chapter 6 verse 34 and Mark chapter 9 verse 36. இந்த ரெண்டு வசனத்தை நம்ம முதல்ல படித்துட்டு அதுக்கு பிறகு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். வாசிங்கம்மா. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மத்தேயு 9 அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. Mark chapter 6 verse 34. When Jesus got out of the boat, he saw the large crowd that was like sheep without a shepherd. He felt sorry for the people and started teaching them many things. Matthew chapter 9 verse 36. When he saw the crowd, he felt sorry for them. They were confused and helpless like sheep without shepherd. Confused and helpless. நேத்து வந்து arrested அப்படின்னா மேய்ப்பன் இல்லைன்னா, நல்லா கவனமாக்கிடுங்க. இந்த சபையில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு முதல் மேய்ப்பன் யார் தெரியுங்களா? the good shepherd, ஆண்டவர் இயேசு. ஆமென். அவர் நம்மளுக்கு ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய எல்லா தீர்மானங்களும், உங்களுடைய எல்லா
தேவ பிள்ளைகள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க தேவ சமூகத்துல நீங்க நேரா பாஸ்டர்கிட்ட வாங்க நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எல்லா தேவைகளும் தேவ சமூகத்துல கொண்டு போய் நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க வேண்டும் போது அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் மூலியமா உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் தருவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய பரிந்துணர்வு, உங்களுடைய அப்ளிகேஷன், நீங்க கேட்கிற அந்த காரியம் முதலாவது நீங்க பாருங்க. பாஸ்டர் வந்து சொல்லிடுறாங்க, பாஸ்டர் இந்த மாரி நான் வந்து லோன் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படியாம்மா, சரிம்மா ஜெபம் பண்ணுவோம். சரி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு என்ன ஜெபம் பண்ண விட்டுட்டு இவங்க ஜெபிக்கா போயிடுவாங்க. அப்ப அந்த அந்த அப்ளிகேஷன், அந்த லோன்ல எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த லோன் ஜெபம் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு கிடைக்கவே இல்லை, அந்த கால் எதுவுமே வரல. என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்க? நீங்க ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? பாருங்க இன்ன வரைக்கும் எனக்கு கால் பண்ணல, ரொம்ப எனக்கு சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு. நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே நான் தான் ஜெபிச்சேன்னு இந்த சகோதரிக்கு எதுவுமே கொடுக்கலையான்னு. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், அம்மா நான் ஜெபம் பண்ணேன், நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு. அதான் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லையா? நீங்க உங்க காரியத்தை, உங்களுடைய தேவைகளை அப்ளிகேஷன் நீங்க போட வேண்டியது ஆண்டவர்கிட்ட. அதற்கு பிறகு நீங்க ஊழியக்காரங்கிட்ட வந்து சொல்லும்போது அந்த காரியத்துக்குரிய ஆலோசனை, அதுதான் மேய்ப்பன் இல்லாத இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு மேய்ப்பனுடைய ஆலோசனை இல்லை. நேத்து நான் சொன்னேன், நேத்து உள்ள பிரசங்க எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல. ஐயா, உங்களுடைய கண்களினால, என்னுடைய நம்பிக்கையினால, அவருடைய தியாகத்தினால, பாருங்க நல்லா கவனமா கேளுங்க. சவுல் ராஜா வந்து அவர் வந்து சாமுவேல் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமான ராஜா என்ன பண்றாரு, இந்த சவுல் ராஜா என்ன பண்றாரு, பலி ஆண்டவருக்கு செலுத்துறாரு. சாமுவேல் வந்த பிறகு கேட்கிறாரு சவுலை பார்த்து, நீ ஏன் அவ்வளவு துணிகரமா, அவரு அந்த இடத்துல கண்டிச்சு சொல்றாரு, நீ ஏன் அவ்வளவு துணிகரமா செய்யற, கர்த்தருக்கு விரோதமாய் செய்யற. இன்னைக்கு ராஜாவா இருந்தாலும் அவனுடைய தீர்மானம் தவறா மாறுது. ஒருவேளை நாம் படித்த அனுபவங்கள், நம்ம சொன்னது போல நம்மளுக்குள்ள எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் மேய்ப்பனுடைய ஆலோசனை போல நம்ம சிந்திக்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது, அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மேய்ப்பனுடைய ஆலோசனை நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கும். இப்படி நான் சொல்றேன், மோசே அவன் கையில கோலை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே எனக்கு முன்பாய் செங்கடல் இருக்கு, ஆண்டவர் நான் என்ன செய்யறது? அவன் தேவன்கிட்ட கேட்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு. நீங்க மேய்ப்பன்கிட்ட கேட்கும் போது மேய்ப்பன் ஒரு ஆலோசனை சொல்லுவாரு, உன் கையில இருப்பது என்ன? கோல் ஆண்டவரே, அதை நீட்டு. இன்னைக்கு அநேக சபையில, அநேக தேவ பிள்ளைகள்கிட்ட மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஸ்லேவ், அப்புறம் confused and helpless. helpless என்ன தெரியுங்களா? ரோட்டோரத்துல படுத்து கிடக்குறான், ஒரு நாதி இல்லாம, ஒரு இறக்கம் இல்லாம, ஒரு எந்த ஒரு உதவி இல்லாம, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, போட்டிருக்க துணி இல்ல, அவன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிட்டான். வேதம் அப்படிதான் போட்டிருக்கு. அவங்கள போல நீங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் உங்களை விசாரிக்கணும், உங்களை சரிப்படுத்தணும், உங்களுடைய பாதைகளை, உங்க வாழ்க்கைய தேவனுக்கு நேராய் திருப்பணும். You must turn to God. நீ உன்னுடைய சொந்த ஞானத்துல பாருங்க, சவுல் தவறு செஞ்சிட்டாரு. சவுல் வந்து தேவனுக்கு விரோதமா செஞ்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அனாயிண்டிங் பண்றாரு. அவருக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு தேவ மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறாரு. அவர் தான் தாவீது. இன்னைக்கு மேய்ப்பன் என்பவன், மேய்ப்பன் மேய்ப்பன்னா என்ன சொல்லுவாங்க? ஷெப்பர்ட்.
மேய்ப்பன் என்பவன், தவறு எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தல, ஐ நெவர் கண்டெம், ப்ளீஸ். மேய்ப்பன் என்பவன், ஐயா பீட்டர்சன் பைபிள் எடுத்துட்டு வா, ரூபி பைபிள் எடுத்துட்டு வா. ஆமா, இவரே சொந்தமா போய் அவங்க ஒரு உதாரணமா, தவறு எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல இதுதான் நடக்குது. இப்ப அவங்க அம்மா என் பையன் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புறப்பா சார், ஓ அப்படியா, சரி, இவர் போய் படிச்சுட்டு வந்தானே, இவருக்கு ஒரு 5 குடும்பம் இவருடைய படிச்சு வந்தது பார்த்து இவரோட சாட்சியை பார்த்தானே, இவரோட புத்திமதியெல்லாம் அவங்க கேட்டு இவருக்குள்ள அந்த ஒரு உணர்வு அவங்க அம்மா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, சொல்றாங்க, ஐயா தேவன் உன்னை பயன்படுத்துவாரு, நம்ம ஒரு சபை திறப்போம், நீ அந்த சபைக்கு பாஸ்டராரு. ஒரு உதாரணம் தான், யாரையும் கொண்டே இல்லை, எனக்கு ஆசை எல்லாரும் பாஸ்டர் ஆகணும், அப்பதான் பெரிய சபை 500 ஆத்மா அந்த சபையில் பிரகசிக்கும். ஆனா நீங்க நினைக்கிறது முக்கியம் இல்ல, முதலாவது ஆண்டவர் நினைக்கணும், 2வது அந்த ஆண்டவர் இந்த மேற்பட்டு சொல்லணும், 3வது அப்பதான் நீ செய்ய முடியும். இப்ப இவர் அப்படியானே போய் டிசைன் பண்ணி வீட்டில் ஆரம்பிச்சு ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு 50 பேர் வந்துட்டாங்க, ஒரு 500 பேர் வந்துட்டாங்க. இது ஒரு வேதத்தின்படி ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்டா இல்ல. அது நீங்க எவ்வளவுதான் அம்மா பாசம் சொன்னாலும் இல்ல, வேதம் அப்படி சொல்லல. God யாரை அனாயிண்டிங் பண்ணுகிறார், தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார், அவருடைய பணியை செய்ய. என் பாஸ்டர் எப்பயுமே சொல்லுவாரு, ஊழியம் 5 வருஷத்துக்கு மேல தாங்கலன்னா தெரிஞ்சுக்கோ உனக்கு அழைப்பு இல்லை சொல்லியிருக்காருக்கா. நம்ம 10 வருஷம் தாண்ட போறோம் அப்படின்னா அழைப்பு இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வஞ்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அழைப்பு இல்லாதவன், மேய்ப்பன் என்று நம்பி வருகிற ஆடுகள் அது சோர்ந்து போயிடும், அது கைவிடப்படும். அது அழைப்பு இல்ல, அழைப்பு இல்லாதவன். சாரி, தவறு எடுத்துக்காதீங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அழைப்பு இல்லாதவன் இவனுடைய ஆவியின் உணர்வுகளை அறிய முடியாது, டிசனிங் ஸ்பிரிட் இருக்காது. உன்னுடைய ஆவி எந்த சூழ்நிலையில போராடுது, தவிக்குது, உன் ஆவி எப்படி போகிறது, உன்னுடைய ஆத்மா எவ்வளவு சோர்ந்து போயிருக்குன்னு அழைப்பு இல்லாதவன் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அழைப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், வரம் இருக்கணும், தேவ ஆலோசனை இவனுக்குள்ள இருந்தா ஆத்மாவை நரகத்துக்கு தப்பி விடாதபடி, நரகத்துல போய் மாட்டிக்கொள்ளாதபடி இந்த மேய்ப்பன் அந்த ஆத்மாவை ஆபத்திலிருந்து காப்பாத்தி கொண்டு வருவான். அதான் மேய்ப்பன். இன்னைக்கு எப்படி தெரியுங்களா வருது? என்னுடைய பிரசங்கத்தை கேட்க 5 பேர் இருக்காங்க. எனக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் பண்ண ஒரு கம்பெனி இருக்கு, I can take the building. ஐயா, அழைப்பு இல்லாதவன் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாதியா. நீங்க நல்லா பாருங்க, பழைய ஏற்பாடுல எல்லா ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லா விதமான நியாயாதிபதிகளும் வந்தாங்க. ஏதாவது ஒரு ஆத்மாவை நீங்க சொல்லுங்க எனக்கு, பழைய ஏற்பாடுல ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போக முடிஞ்சு? ஹலோ, இயேசுவை தவிர வேற யாரும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு ஏன் தெரியுங்க ஆடுகள் வஞ்சிக்கப்படுகிறது? ஆடுகள் ஏன் தெரியுங்களா வழி விலகி போகுது? ஆடுகள் ஏன் மத ஸ்லீப்லெஸ், ஹெல்ப்லெஸ், அப்புறம் கன்ஃபியூஸ். ஏன் ஆடு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? ஏமா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஏக்கா மரியாக்கா குழம்பி நிக்கிறோம். Why sister sometimes we blur, nobody guide. சந்தியாக்கா மதனக்கா உண்மைதானே? நல்ல ஊழியக்காரன் நல்ல ஆலோசனை கொடுத்தா நம்ம ஆத்மா ஏன் பதற போகுது? நம்ம ஏன் பயப்பட போகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்க தேவன் இருக்கிறாரு தெரியுது, ஆனாலும்
பிரச்சனைகளை பார்க்கும்போது, வியாதிகளை பார்க்கும்போது, போராட்டங்களை பார்க்கும்போது, மனாந்தரத்துல குறைய பார்க்கும்போது முறுமுறுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், தெரியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் தெரிந்து கொண்ட மேற்பனோடு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க ஆத்மாவுடைய, உங்களுடைய ஆவியோடைய தேவைகள் என்னன்னு அந்த மேற்பன் அறியும். நம்ம சில நேரங்கள் ஆலோசனை சொல்லுவோம், ஐயா இந்த மாதிரி காரியங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய உடனடியா ஒரே முடிவு என்ன தெரியுங்களா? இந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இந்த பாஸ்டர் என்ன புரிஞ்சுக்கல, அந்த பாஸ்டருக்கு உண்மையா நான் லவ் ஆஃபரிங் கொடுத்தேன் தெரியுங்களா? பட் எனக்குன்னு ஒரு தேவை வரும்போது காயின், அவர்கிட்ட காயின் இல்லை, காயின்னா காயின் இல்லை, அவர்கிட்ட பரிதாபம் இல்லை, அவருக்கு இறக்கம் இல்லை. அப்படிப்பட்ட பாஸ்டர் எனக்கு தேவையில்லை. இங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு, எனக்கு எப்பயும் மெசேஜ் பண்ணுவாரு. எப்போ பார்த்தாலும் மாமா கடையில பார்த்தனா அவரு தான் காசு கட்டிட்டு போறேன், எனக்கு ரொம்ப அன்பா பார்ப்பாரு. நீ போ ராசா, வேதம் சொல்லுது சிச்சிப்பாரான்னு. எந்த மேய்ப்பன் உங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு உத்தரவாதமா இருக்கிறானோ அந்த மேய்ப்பன் கூட நிலைச்சிருக்க கர்த்தர் நல்ல வழிகளை காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு கப்பல்ஸ் வராங்க, ஒரு கப்பல்ல கப்பல்ஸ். பாஸ்டர், ஐ அம் ரெடி டு த wedding, but I do already engage register, but we are still together. நாங்க ஒண்ணா இருக்கிறோம் அப்படின்னா, அப்படியா, வெரி குட், நல்லா இருங்க. நீ தேவனுக்கு முன்பாக திருமணம் செய்யணும், சீக்கிரம் அதை போய் முடி. அதான் ஊழியம். ஆமென், அல்லேலூயா. இந்த பாஸ்டர் ஜோனத்தன் காட்டுறதுனால இவரு நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னே நாங்க ரெஜிஸ்டர் பண்ண போறோம். வீட்டுல எல்லாம் பேசிட்டோம். நாங்க 2 பேருமே அவங்க மாமியார் கூட்டிட்டு போறாங்க. பாஸ்டர் ஜோனத்தன் ஜோம் பண்ண தேவ மனுஷன் அப்படிதான் இருக்கும். கேட்டாரு, அவங்க சொன்னாங்க, நான் இவங்க 2 பேரும் திருமணம் செய்யறோம். ஓ அப்படியா, திருமணம் செய்ய போறீங்க? ஆமா. ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? இல்ல. அப்ப தனித்தனியா போங்க. அதான் ஊழியர். கண்டிக்கணும், தவறுகளை சுற்றி காட்டணும். தவறுனா தப்புனா தப்புதான். உன் ஆத்துமா எல்லா விதத்திலும் வாழணும்னா அந்த மேற்பன் சொல்லுகிற வார்த்தையின்படி கேட்டு கவனமாய் கீழ்ப்படிஞ்சாதான் உன்னோட ஆத்துமா நல்லா வாழும். உன் ஆத்துமா தேவனுக்கு கீழ்ப்படியாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட மேற்பனுக்கு கீழ்ப்படியாத ஆத்துமா பரலோகத்துக்கு போய் என்ன செய்வது? இன்னைக்கு ஆடு எப்படி இருக்குன்னா, மேற்பனை இழந்த, மேற்பன் இல்லாத ஆடுகள் போல தன் சுயத்துக்கு, தன் விருப்பத்துக்கு, தன் நோக்கத்துக்கு, தன் வழிகளுக்கு, தன் ஆசைக்கு வாழுது. ஆத்மா அப்படி இருக்க கூடாது. நீங்க அப்படி வாழக்கூடாது. உங்களை விசாரிக்கிற ஒரு மேற்பன் இருக்கணும், உங்களை கண்டிக்கிற ஒரு மேற்பன் இருக்கணும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மேற்பன் இருக்கணும், உங்களுக்கு வழிகளை காட்டுகிற ஒரு மேற்பன் இருக்கணும், உங்களுடைய தேவைகளை அறிந்து அதன்படி ஆலோசனை சொல்லி உங்களை எல்லா விதத்திலும் எச்சரிக்க, உங்களை அலர்ட் பண்ணுகிற ஒரு மேற்பன் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு போக்குறது வர்றது அது இல்ல. உங்க ஆத்துமாவுக்கு உங்க மேய்ப்பன் உத்தரவாதம். ஆமென், அல்லேலூயா. சரி, எரேமியா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். Jeremiah chapter 50 verse 6. In ஜனங்கள், Jeremiah chapter 50 verse 6. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையில் இருந்து மறுமலைக்கு போனார்கள். ஒரு மலையை விட்டு வாசிச்சு முடிச்சிருமா? ஒரு மலையில் இருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். சரி, வாசிடா. விரும்புறா சோப்ளாங்கி மேலே மெதுவா தடை பண்ணிட்டு இருக்கு. விரும்புறேன்
Jeremiah chapter 50 verse 6. My people, you are lost sheep adopted by their shepherds in the mountains. You don't even remember your resting place. சரி பாருங்க, ஒரு மலையை விட்டு இன்னொரு மலை. இனி பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மளை கானானுக்கு அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா நம்மளை ஒன்னாந்தரத்துல விட்டுருவாரா? நீங்க இப்படியே போயிரு அப்படின்னு விட்டுருவாரா? இல்ல இந்த வனாந்தர நீ கானான் போவனா நீ எகிப்து போன ஆண்டவர் திருப்பி உங்களை கொண்டு போயிருவாரா? நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிறுத்தின அவருடைய ஸ்தலத்துல, அவருடைய ஏதேன் தோட்டத்துல உங்களை வாழ்ந்து சுகமா இருக்கும்படி தான் ஆண்டவர் நிறுத்தி இருக்குது. அங்க தெளிவா போட்டிருக்கு, இந்த மலைகளை விட்டு வாசிமா ஒரு மலையில் இருந்து மறுமலைக்கு போனார்கள். தங்கள் தொழுவத்தை நல்லா கவனமா கேளுங்க. தங்கள் தொழுவம் அப்படின்னா உங்களுடைய தொழுவம். ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு முன்குறித்திருக்கிற மேற்பனேஸ்வரி மந்தை உள்ள அந்த தொழுவம் என்ன என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நீங்க எங்க எந்த விருப்பத்துல எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், உங்களுடைய தொழுவம் எது? நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறேன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுடைய சபை எது? உங்களுடைய சுகமாய் நீங்கள் சுகமாய் நன்மையாய் வளரக்கூடிய சபை எது? ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொள்கிற ராஜ்யம் எது? கர்த்தருடைய நீதியிலும் நியாயங்களிலும் தேவனுடைய ஆவியிலும் தேவனுடைய அபிஷேகத்திலும் தேவனால உயர்த்தப்படுகிற கூடாரம் எது? ஐயா, உங்களுடைய சூழ்நிலையில நல்ல கவனமா கேளுங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்க பிள்ளைகளோட சூழ்நிலை, உங்க குடும்பத்தில் இருக்க சூழ்நிலையினால நீங்க இந்த சபையை விட்டு இன்னொரு சபையில நீ போய் நிக்கிறேன்னா அது தேவன் வெளிப்பட்டதல்ல. God never talk about that. தேவன் அதை சொல்லல. உன்னோட தொழுவம் என்பது உனக்கு தொழுவம் நீ உருவாகி நீ ஆரோக்கியம் அடையணும், நீ பலன் அடையணும். அந்த தொழுவத்துல தேவ சமூகத்துல காத்துரு. நீ இந்த மலையை விட்டு இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல நீ போறனா உன்னுடைய திருப்திக்கு, உன்னோட கம்ஃபர்ட், உன்னுடைய தாகம் தீர்க்கப்பட்டதுக்கு தான் நீ போற. எல்லா மேய்ப்பர்களும் தேவனால் அனுப்பப்பட்டவர்களா இருந்தாலும் இந்த ஆத்மா இந்த மேய்ப்பனுக்கு என்று சொல்லிதான் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். நன்மையோ வாழ்வோ உபத்திரமோ பாடோ உனக்கு நியமித்து வைத்திருக்கிற தொழுவம் எது? எங்க நீ மேய்ச்சல் அடைய முடியும்? எந்த மேய்ப்பன் உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ஆவியை புரிந்து கொள்ள முடியும்? நான் போன வாரம் நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 40 days prayer கண்டக்ட் பண்ண கேள்வி நான் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பொண்ணு 17 வயசு அது இப்படி போனானே தேவன் சொன்னார், அதை கூப்பிட்டு சொல்லு. அது ஏன் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு. அதுகிட்ட எனக்கு மட்டும் பயந்து இருக்க சொல்லு, என்னோட வார்த்தையில பயந்து நடக்க சொல்லு. அந்த பிள்ளைய நான் பெரிய காரியம் சொல்லு. நான் கூப்பிட்டு சொல்றேன், அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்? ஐயா, ஆவி பகுத்தறிவு இருக்கணும்யா. உன்னுடைய ஆவி எப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போய் பலவீனம், சிலருக்கு ஆவி செத்து போய் கிடக்குது. ஆவியில ஒரு உணர்வு இல்ல, ஆவியில பலம் இல்ல, ஆவியில தெளிவு இல்ல, குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது செய்யலாமா, இப்படி போலாமா, ஏன் நடந்துச்சு பதறுவாங்க. because அவங்களோட soul, அவங்களோட spirit be weak. அப்படிப்பட்டவங்க எந்த காரியத்திலும் நிலைத்திருக்க மாட்டாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya.
நானும் சிஸ்டரும் சனிக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அது ஒரு 4-5 மாசம் முன்னுக்கு ஒரு குடும்பத்துல இருந்து கால் பண்றாங்க, பாஸ்டர் என் மகளை காணோம், எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. நாங்க விடிய காலையில சிஸ்டர் சொல்றாங்க, அப்படியா சார் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ண சொல்றேன். வயசு பிள்ளை என்னை எழுப்பி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளை காணா போச்சு. அப்படியா சரிம்மா. நான் மறுநாள் ஜோம் பண்ணிட்டு நான் வந்து சிஸ்டர் சொன்னேன், இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு 4 நாள் அந்த பிள்ளை திரும்பி வந்துடும் சொல்ல அவங்க அம்மாட்ட. சொன்ன மாரி 2 நாள்ல அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சு. ஆவியின் பகுதி, ஆவி மேல பலன் உள்ளவன் பதற மாட்டான். நீங்க எப்படி பதறீங்க? காடியில எண்ணெய் முடி போதுன்னு லைட் அடிச்சா அந்த எண்ணெய் கடை வரைக்கும் உங்க இருதயம் எப்படி இருக்கும்? அனுபவசாலி காடி ஓட்டுறவங்க சொல்லுங்க. இப்ப லைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்க இருதயம் எப்படி இருக்கு? நின்றுமா, அங்க நின்றுமா, இப்படி தள்ளுவோமா, இவங்கள்ட்ட என்ன வாங்கிட்டு சொல்லுவோமா, என்ன இப்படி புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா புலம்பு இருந்தா வேஸ்ட் தெரியுங்களா? ஆனா நம்ம போய் என்ன கடை செய்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய ஆவி பலன் இல்லாததுக்கு காரணம் மேய்ப்பனுடைய ஆலோசனை இல்லாத. வசனம் எப்படி சொல்லுது? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள். இன்னைக்கு இப்படி சொல்லுங்க, ஒரு தலைவன் இருக்கிறார் வீட்டுல, அப்பா இருக்கிறார். அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் அப்பா நல்ல ஆலோசனை கொடுக்கலன்னா அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தீர்மானம் எப்படி இருக்கும்? எல்லாம் சிக்கலா தான் இருக்கும். இன்னைக்கு மனைவி தாய் நல்ல ஆலோசனை கொடுக்கல, பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மரியாதை இது இந்த சைட்லாம் ஒரு பச்சை கலர் சோப்பு கலர்லாம் வந்துருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த மந்தைகளுக்கு நல்ல ஆலோசனை உள்ள மேய்ப்பன் இருக்கும். ஆலோசனை கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க. அங்க தெளிவா சொல்லப்படுகிறது அந்த வசனத்துல. எரேமியா பாருங்க, வாசிமா. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். அவர்களை அலைய விட்டார்கள். இனி பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு இவருடைய ஆலோசனை இருந்தா போதும், சேர்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப சேர்ச்சிக்கு போனா என்ன எதிர்பார்க்கிற? அவங்க கல்யாணம் நடத்துவாங்களா, சாவு நடத்துவாங்களா, பிள்ளையோட நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்பாங்களா? அது பிரச்சனை இல்லை. இப்ப பேக்கேஜ் இம்போர்ட் பண்றதுக்கு நிறைய பாஸ்டர் இருக்காங்க. கெட்டால இருந்து ஒரு கால் பண்ணா ஒரு பஸ் ஆள் பாஸ்டர் வந்து நடத்துவாங்க. போல பாஸ்டர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னா அவங்க வந்து நடத்திடுவாங்க. இந்தியாவில் இருக்கிறாங்க, ஒரு டிக்கெட் போட்டனா எல்லாம் வந்து இறங்கிடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? என் தேவைக்கு மட்டும் பாஸ்டர் வந்தா போதும். நேற்று கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, போல அந்த பிரதர் வந்து ஒரு 3-4 சபை மாறி போயிட்டாரு. கடைசியா பார்த்தா அந்த 3 சபைகளும் அவர் இறந்தப்ப நடத்த முடியாதுன்னு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, இவர் என் சபை இல்லை, இவர் வேற சபைக்கு போயிட்டாரு, இப்படி போயிட்டாரு, அப்படி போயிட்டாரு. கடைசி அவருடைய அடக்க ஆராதனை எங்க செஞ்சாங்கன்னா இந்து மயானத்துல இந்து முறைப்படி செஞ்சாங்க. நல்லா இருக்குல்ல கேட்க? அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய ஆத்துமா தேவ சமூகத்துல இளைப்பாறணும்னா மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளுங்க. காணாத போனதா ஆடா இருக்காதீங்க. உங்க மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளுங்க. மேய்ப்பனை இழந்து போன ஆடுகளா இருக்காதீங்க. அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் நாங்க சபைக்கு வரோம், பாஸ்டர் அந்த ஐக்கியம் போதும், நீங்க வீட்டுல வந்துட்டு அல்லேலூயா ஆமென் கம்பரிங் பொங்கலாம் போட்டு அடிச்சு நாய்ஸி ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க வச்சுங்களேன். இப்ப உங்க வீட்டுல ஒரு பேய் பிடிச்சிருச்சு ஒரு ஆளுக்கு, பாஸ்டர் கூப்பிட மாட்டீங்க. ஏன்னா அதுகிட்ட போராடுறத விட இந்த ஆள் வந்து போராடு சொல்லி ஆமா தானே? அப்ப மட்டும் எப்படி பாஸ்டர்? நம்ம புக்கு வாசிக்கிறத விட பேய் வாசிக்கும் பாருங்க.
அந்த பிளேட்டே அப்படியே தலைக்கீழே ஆயிடும். நீ பாருங்க, உங்களுடைய ஆவியும் ஆத்மாவையும் தேவனுடைய வார்த்தையில நடத்த ஆலோசிக்க உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். உங்க சொந்த விருப்பத்துல நீங்க நினைக்கிறது போல நான் அங்க போறேன், கொஞ்ச நாள் இங்க வர இல்ல. உனக்கு நியமித்து வைத்திருக்கிற மேய்ச்சல்ல நீ காத்துரு. ஆலோசனை உனக்கு கொடுக்கிற ஆலோசனை, உனக்கு தருகிற போதனை, உன்னை கண்டிக்கிற விதம், உன்னை வெளிப்படுத்துகிற விதத்துல நீ காத்திருக்கிற மேய்ச்சலுக்கு. சகரியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, இந்த ஜனங்க எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களா மாறிட்டாங்க, இந்த ஜனங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் அப்படி சொல்லுகிறது. சகரியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். சுருபங்களை, சகரியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, அபத்தமானதை சொல்லிற்று. குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியார்த்தமாக தேற்றவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். Jeremiah chapter 10 verse 2. Zechariah chapter 10 verse 2. So you can't believe idiots and fortune tellers, or depend on hope you receive that wicked and interpreters of dreams. But you have tried all of those, and now you are like sheep without a shepherd. சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று. இது சுருபம்னா என்னது அப்படின்னா, ஐடல விக்கிரத அந்த வசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேகர் பாரம்பரிய வழிபாடுகளை, பாரம்பரியமான சிந்தைகள், பாரம்பரியத்துல வளர்ந்த நம்ம என்ன பண்ணுகிறோம், அதோடைய தன்மைகளை, அதோடைய முறைகளை தான் இன்னைக்கும் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்படி செய்யும் போது, அப்படி பின்பற்றும் போது அதுதான் நம்மளுக்கு பக்தி விருத்தி, அதுதான் விசுவாசம், அதுதான் தேவ மகிமை, அதுதான் தேவ விருப்பம்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் அவபக்தியால் அப்படினா சுருபங்களை, அந்த வசனத்துல நீங்க கேளுங்க அந்த வசனத்தை. சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று. சுருபங்கள் அபத்தமாய் சொல்லிற்று. குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். பாருங்க, சில நேரங்கள்ல நம்மளுடைய இமோஷனல், நம்மளுடைய ஆர்வத்துல, நம்மளுடைய ஒரு உணர்வுல ஒரு காரியத்தை சொல்லிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நீ உன்னுடைய ஆர்வத்துல, உன்னுடைய வேகத்துல, உன்னுடைய இதுல வருதுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? லை, பொய். உனக்குள்ள நீ ஒரு காரியத்தை சொல்றல, இன்னைக்கு சுரூபமா அப்படிதான் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குது. இந்த ஐடல் வர்ஷிப் நம்மளுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்குது. அதுக்கு பேர் என்னன்னா, குறி சொல்லுகிறது போல உன் வாயில பொய்ய தரித்து கொள்ற. அல்லேலூயா. என்னுடைய மனைவி 3வது பிள்ளை மாசமா இருக்கும் போது, இது தேவ நாம மகிமைக்காக நான் சொல்றேன், என்ன புகழ் இல்ல, தேவ நாமம். அவங்க மாசமா இருந்தாங்க. அவங்கள பார்க்கிற எல்டர்ஸ், பெரிய பெரிய வயசானவங்க எல்லாம் சொன்னாங்க, இது ஆம்பளை பையன், இந்த வயிற்ற பார்த்தாலே பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் கண்ணுல எக்ஸ்ரே கண்ணு வச்சிருக்காங்க. பார்த்தானே சொல்லிடுவாங்க.
Saya cakap ini lelaki. இவங்க ஒவ்வொரு தடவை ஸ்கேன் பண்ணும்போது அம்மா என்ன பண்ணிக்குவாங்க, அப்படி அவங்க அப்படியே சும்மா பார்க்க முடியாது பொண்ணா ஆனா. அப்ப டாக்டர் என்ன சைப்பு தத்தாவலா bila datang semua saya tak tahu lah ni perempuan ke lelaki அப்படி சுக்காத்தி அவள் அப்படிங்கிறான் டாக்டர். ஆனா போறவங்க இவங்களை எங்கெல்லாம் கூட்டு போறோம் எல்லாம் சொல்லுவாங்க ஆம்பளை பையன் பாரு, ஆம்பளை பையன் பாரு. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இல்லம்மா ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு இது பொம்பளை பிள்ளை. ஆமென். This baby is girl. ஏன்னா பொம்பளை பிள்ளைன்னா சொல்ல முடியாது. என்ன பாஸ்டர் பொம்பளை பிள்ளைங்க? பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாம ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் அவங்க ரொம்ப என்ன எல்லாம் குழப்புறாங்க. நான் சொன்னேன் இல்ல இது பெண் பிள்ளைதான், பேபி கேர்ள் தான். ஆனா வெளியே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவர் ஐயா என் விசுவாசத்தை ஆண்டவர் நாமத்துல நான் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரு. புள்ள பிறந்தது. அப்பதான் தெரியும் உண்மையா பொம்பளை பிள்ளை. என்னோட நம்பிக்கை என்ன தெரியுங்களா, உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை பிறக்கிறதுக்கு முன்ன அது ஆம்பளை பிள்ளையா இருந்திருக்கலாம். என் விசுவாசத்தினால தேவன் அதை பொம்பளை பிள்ளையாய் மாத்தினார். நான் சொல்றேன் தேவனால் கூடாதது. என் தங்கச்சி என்கிட்ட வந்துட்டு அண்ணன் எனக்கு பேபி வளர வளர அது ஒரு என்னது ஃபைபர் அதுவும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குண்ணே, இது ரெண்டுமே வளர டேஞ்சரஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் இயேசு நாமத்துல சொல்றேன், நீ பிறந்து வைக்கும் போது இந்த ஃபைபர் காணாவே போயிடும், கர்த்தர் செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா. அது சுகமாய் பெண் பிள்ளையை பெற்றெடுத்துச்சு. ஆவிய தேவனுடைய ஆவியில தேவனுடைய வார்த்தையில பேசுற மேற்பட்ட சத்தத்தை கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு சுரூபங்கள் வீட்டுல சொல்லுவாங்க இயேசு படத்துக்கு கேண்டல் ஏத்து, ஏன்னா இயேசுக்கு கண்ணு தெரியாது. அவர் படத்தை கண்ணு அப்பதான் பாப்பாரா, எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிடுறீங்களா, பவுல் என்ன பண்றாரு, ஓ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கேண்டல் ஏத்துனாதான் தெரியும். சுரூபங்களை நம்பாதீங்க. நல்லவேளை சின்ன சிலுவை வச்சுட்டேன். இந்த இடத்துல ஒரு பெரிய சிலுவை மாட்டிருந்தா எல்லாரும் ஒரு கும்பிடு போட்டு ஐயா வணக்கம் இயேசுவே வந்துட்டேன்னு. ஐயா குறி சொல்றதை நம்பாதீங்க. இப்போ ஒரு பொண்ணு மாசமா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சகோதரி மாசமா இருக்க வரமா நான் பாக்குறேன் உனக்குள்ள ஆட்டுக்குட்டி இருக்குன்னா, அப்படியா பாஸ்டர் ஆட்டுக்குட்டியா இருக்கு சொல்லுவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? அந்த மாதிரி பொய்யான காரியத்தை நம்பாத. எல்லாரும் ரஜினி படம் பார்த்து கெட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு வேலைக்கு போவீங்களா, நாளைக்கு பணக்காரா இருப்பீங்க. இப்படியே நடந்து போவீங்களா, கீழே பொட்டி கிடக்குமா திறந்து பார்ப்பீங்களா, எல்லாம் 50 100 வழி கட்டா பொய்யா. உன் வேலை சிந்தாம உனக்கு ஒரு பணமும் வராது. உங்களை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? உங்க ஆத்மா திருப்தி அடைய எவ்வளவு நான் தேவ சமூகத்துல காத்திருக்க தெரியுங்களா? உங்களை இந்த சபையில கொண்டு வந்து வார வாரம் சேர்க்கிறதுக்கு நீங்க ஆயா கிளம்பி பூவா தலையா பார்த்து சபைக்கு போமா வேண்டாம், தலை விழுந்தா சபைக்கு போகும், பூ விழுந்தா இன்னைக்கு லீவ் போட்டுரும் நீ ஆயா நினைக்கிற. ஆனா நீ ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரத்துக்கு நானும் என் மனைவி எப்படி தேவ சமூகத்துல கதறோம் தெரியுமா? இந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, இவர்கள் வழி விலகி போயிடக்கூடாது. இந்த பிரச்சனைனால, இந்த போராட்டத்தினால, இந்த விதமான குழப்பத்தினால இவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு தேவ சமூகத்துல மன்றாடுகிற மேற்பர்களை பேச்ச கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. ஒருவேளை உங்களுடைய ஆலோசனை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா தேவனுடைய ஆலோசனை உங்க மேற்பன் மூலியமா தான் கர்த்தர் சொல்லுவார். அதுக்குதான்
இயேசு கிட்ட வந்து சதுசேயர் பரிசேயர் கேட்டாங்கன்னா, ஒரு 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 மனைவி முத கணவனை கல்யாணம் பண்ணா செத்து போயிட்டான் அந்த கணவன். அந்த மனைவி என்ன பண்ணா, அவனுடைய செத்து போனவனுடைய தம்பியை கல்யாணம் பண்ணிட்டான், அவனும் செத்து போயிட்டான். அப்புறம் அதுக்கு அடுத்த தம்பி 5 பேர் அப்படி கல்யாணம் பண்ணிட்டான். பரலோகத்துக்கு வந்தா அந்த மனைவி எந்த கணவனுடைய மனைவியா இருப்பான் அப்படின்னு சதுசேயர் பரிசேயர் கேட்டான். உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில தான் நீங்க எல்லாரும் நீங்களா கப்பர் மலையில பேசுறோம், சீனத்துல பேசுறோம், தமிழ், அங்க வந்து ஒரே மொழிதான். அங்க நீ யாரு நான் யாரெல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. அங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி தேவனை தொழுது கொள்ளும். இன்னைக்கு பூமியில நிறைய காரியத்தை நம்ம வழக்காடுகிறோம். பூமியில நிறைய காரியத்தை நம்ம வந்து எதிர்த்து நிக்கிறோம், கருத்து வேறுபாடு பார்க்கிறோம், ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல வருகிற நீங்க சில நேரத்துல சபையில வரும் என்ன தெரியுங்களா, பாஸ்டர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சபைக்கு வர மாட்டேன். எங்க கேள்விப்பட்ட நேரங்கள அவங்க இந்த சபையில இருக்கனா நான் அந்த சபையை விட்டு என்ன பாருங்க ஐயா, உங்களுக்கு ஆலோசனை சொல்ற உங்களை நியூட்ரலா உங்களுக்கு ஆலோசனை சொல்றது ஊழியக்காரர் மட்டும்தான். ஒரு உதாரணம், 2 பேர் வாங்க. இப்ப இந்த பையன் இந்த பையனுடைய ஒரு பொருள் இவரு தட்டிட்டார். இப்ப இவருக்கு ஒரு குற்றவாளியா இருக்காரு, இஸ் a fault, இவர் ஒரு தவறு செஞ்சிட்டார். இப்ப இவர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் இவன் இந்த தவறு செஞ்சிட்டான், நீங்க விசாரிங்க. இப்ப கேட்டானா ஆமான்ட்டாரு. இப்ப அந்த திருடின பொருளை இவர் கொடுத்துட்டாரு, நான் கொடுத்துட்டேன். இப்ப இவர் கேட்கிறாரு, பாஸ்டர் வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ண போறீங்க, என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. நான் வந்து இவருக்கு சாதகமா இவரை தண்டிக்க முடியாது. நான் இவங்க 2 பேரையும் சமாதானம் தான் படுத்த முடியும். இப்ப இவனை நீ தண்டிக்காதனால நான் சபை விட்டு போறேன்னா, ஐயா ராசா போவாத அப்படின்னு நான் சொல்லணுமா? அதான் மேய்ப்பனோட வேலை. மேய்ப்பனோட வேலை அது இல்லை. இந்த 2 ஆத்மாக்கும் தேவ வார்த்தையில 2 பேருக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும். தவறு செஞ்சவன மன்னி, செஞ்ச தவற இனி செய்யாத. இதுதான் சபை கொடுக்க வேண்டிய ஆலோசனை. இன்னைக்கு சபையில ஒன் சைட், நல்லவனுக்கு மட்டும் நம்ம சைட் பண்ணுகிறோம், தீமை செய்தவனை தண்டிச்சு ஒதுக்குறோம். கிறிஸ்து அப்படி அல்ல. கிறிஸ்து யாருன்னா, நல்லவனுக்கும் அவர் மனம் இறங்குவாரு, கெட்டவனுக்கும் அவர் ரொம்ப மனம் இறங்குவாரு. இன்னைக்கு சபையானது நிலைத்து விசுவாசிகளும் சபைக்கு ஏத்தது போல, வேதத்துக்கு ஏத்த போல நம்ம மாறணும். உங்க இருதயத்துல உலகத்தினுடைய நியாயத்தை, உலகத்துல இருக்கிற அறிவுகளை கொண்டு வந்து நீங்கள் ஃபைட் பண்றீங்கன்னா, நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கன்னா, பாஸ்டரோடு நீங்க வந்து யுத்தம் செய்றீங்கன்னா, நான் சொல்றேன் நீங்க உலக ஞானத்துல வரீங்க, வேத ஞானத்துல இல்ல. சபை என்பது எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது. அப்ப ஆத்மா மேற்பனோட சத்தம், தேவன் நியமித்து வைத்திருக்கிற மேற்பனோட சத்தத்தை கேட்க வேண்டிய. இங்க ஒரு வசனம் பாருங்க, நம்பர்ஸ் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, வாசிங்க. என்னாகமம் நம்பர்ஸ் சாப்டர் 27 verse 15. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு
தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்றப்படுத்த வேண்டும் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, பாருங்க நல்லா கவனமா கேளுங்க, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா மோசே எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அடுத்தது இஸ்ரவேலுக்கு யாரு? ஆவியை பெற்றுக் கொள்கிற. நீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பாக்குறீங்க தானே? என்ன பாக்குறீங்களா எல்லாரும்? உன்னால உணர முடியுதா? எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்குது அப்படின்னு உன்னால பார்க்க முடியுதா? முடியுதா? முடியுதுன்னா, முடியலன்னா அப்படியே இருக்கணும். முடியுதுன்னா கொடுக்கிற ஆலோசனைய, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போதனைய நீங்க கேட்டு அதுபடி நடக்கணும். அங்க சொல்லப்படுது, ஆவியை கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா எனும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனாகிய எலியாசாருக்கு சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவ ஆவியை பெற்றிருக்கிற மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க, ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக எசேக்கியேல் 34 அதிகாரம் 5வது வசனம். மேய்ப்பன் இல்லாத அவைகள் மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின. பாருங்க, நீ சரரடைந்து போயிட்ட, நீ இழந்து போயிட்ட, நீ உடைக்கப்பட்டுட்ட, நீ சோர்ந்து போயிட்ட, பின்தங்கி போயிட்டனா நீ எதுக்கு பலியாயிருவ தெரியுங்களா? காட்டு மிருகங்கள் அப்படின்னா பிசாசுகளுக்கு, பிசாசோடைய தீமைகளுக்கு, பிசாசோடைய பொல்லாங்களுக்கு நீ மாட்டிக்கொள்ளுவ. எத்தனை பேர் இயேசு நம்புறீங்க? எத்தனை பேர் இயேசு நம்புறீங்க? ஆமென். நல்ல கை தூக்குங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? believe. How many people will believe Jesus Christ? எல்லாரும் நம்புறீங்களா? அப்படின்னா பிசாசை நம்பாதீங்க. யாரை நம்ப கூடாது? யாரை நம்பாதீங்க? ஒருத்தன் வாயில இயேசுவை காட்டிலும் பிசாசு பேர் கூட வருதுன்னா அவன் யாரை நம்புறான்? சத்தமா சொல்லுங்க. என் மனைவி சொல்லுங்க, யாருமா? ஏன்னா உன் வாயில யார் வரணும்? இயேசு வரணும். இயேசு நாமத்தை காட்டிலும் பிசாசு நாம ரொம்ப சொல்றேன்னா அதோடைய அர்த்தம் என்ன? நீ பிசாசை தான் ஆராதிக்கிற, அந்தி கிறிஸ்து. உங்க நாவில பரிசுத்த தேவனை அறிக்கை செய்யுங்க, அப்பொழுது சபிக்கப்பட்ட பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நல்ல மேய்ப்பன், இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல மேய்ப்பனை விசுவாசிங்க, ஆடுகளை கர்த்தர் நடத்துவார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆலோசனையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இந்த திருவிருந்த ஆராதனைக்கு நாம் போவோமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, மீட்பின் இல்லாத ஆடுகளை போல நாங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற மேய்ப்பன், நீர் எங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் சொல்லுவோமாக.